வர வேண்டும். திரும்பி வர வேண்டும். யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? முதலாவது யார் திரும்ப வேண்டும்? யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? எங்கே திரும்ப வேண்டும்? எப்பொழுது திரும்ப வேண்டும்? நாம் திரும்பி வந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த நாளிலே நகோமியின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திக்க போகிறோம். இந்த இடம் நல்ல புழுவுன்னு இருக்குது. சகோதரிகளுக்கு தூக்கம் வருதா? ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். திரும்பி வரும்படி எழுந்து. இங்கே நகோமி திரும்பி வரும்படி என்ன செய்கிறார்? எழுகிறாள். நகோமி மோவாப் தேசத்தில் இருந்து பெத்லகேமிற்கு வரும்படி எழுந்து யூதா தேசத்திற்கு திரும்பி போக வந்தாள். 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசி பகுதி பாருங்க. வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமிற்கு வந்தார்கள். மோவாப் தேசத்தில் இருந்து நகோமி பெத்லகேமிற்கு திரும்பி வந்தாள் என்று அந்த ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். எந்த நகோமி பெத்லகேமில் இருந்து மோவாபிற்கு போனாலோ அதே நகோமி மோவாபில் இருந்து பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறாள். பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலே திரும்பி வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்? நான் சபையிலே தானே இருக்கிறேன், நான் எங்க திரும்பி வர்றது நம்ம நினைக்கலாம். ஆனால் சில காரியங்களை நம்ம சிந்திக்கும் போது நாம் திரும்பி வர வேண்டிய அவசியத்தை நாம் உணரலாம். பாருங்கள், இந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு என்ன செய்கிறார்? திரும்பி வருகிறார். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பெத்லகேமிலே யூதா தேசத்திலே என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிலே என்ன வந்து விட்டது? பஞ்சம் வந்து விட்டது. ஏன் பஞ்சம் வந்துச்சு? நீங்க எல்லாருமே முழு வேதாகமத்தையும் படித்திருப்பீர்கள் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேசத்திலே ஏன் பஞ்சம் வந்தது? கீழ்ப்படியாமல் போனதினாலே, பாவம் செய்ததினால. இன்னொரு முக்கியமான வார்த்தை விட்டுவிட்டார். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று சொல்வதை விட கர்த்தருடைய சிட்சை. பஞ்சம் ஏன் உண்டாகிறது? கர்த்தருடைய சிட்சை. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யும் போது அங்கே கர்த்தர் அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து பஞ்சத்தை வருவிக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் கர்த்தர் யூதா தேசத்து ஜனங்களை சிட்சிக்கிறார். இதன் மூலமாக, பஞ்சத்தின் மூலமாக. இது கர்த்தருடைய சிட்சை தான். எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எதை ஏத்துக்கிட்டு? கர்த்தருடைய சிட்சையை ஏத்துக்கிட்டு அங்கதான் இருக்காங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சிட்சித்தாலும் மறுபடியும் நம் மீது என்ன செய்வார்? மனம் இறங்குவார். ஆனால் எலிமெலேக்கின் குடும்பம் மட்டும் அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் பெத்லகேமில் இருந்து எங்கே போகிறார்கள்? மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். கொஞ்ச காலம் தான் இந்த பஞ்சம். அப்புறம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்தார்? சந்தித்தார். ஆனால் எலிமெலேக்கின் குடும்பத்துக்கு அந்த சிறிய பஞ்சத்தை கூட சகித்துக் கொள்ள மனமில்லை. யாருமே பெத்லகேமை விட்டு போனதாக நாம் வாசிக்கவில்லை. போவாசின் குடும்பம் அங்கேதான் இருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எங்கேதான் இருக்கிறார்கள்? பெத்லகேமிலே தான் இருக்கிறார்கள். எதை அனுபவித்துக் கொண்டு? பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எலிமெலேக்கின் குடும்பம் வேண்டாம் வேண்டாம், இந்த பஞ்சத்துல நம்ம ஏன் இருக்கணும்? எங்க போவோம்? மோவாப் தேசத்திற்கு போவோம் என்று புறப்பட்டார்கள்.
வாசிக்கவில்லை. சரி பரவாயில்ல, எல்லாருமே இங்கே தானே இருக்கிறாங்க, நம்மவும் இங்கே இருப்போம்னு சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கவில்லை. எப்படியாவது நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? பெத்லகேமை விட்டு மோவாபிற்கு போகிறார்கள். அது குடும்பத்தோட என்ன செய்யறாங்க? போறாங்க. போகும்போது அவர்களுக்கு நன்றாகத்தான் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் பாரு, பெத்லகேமிலே இருந்து பஞ்சத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க மோவாபுக்கு வந்து எப்படி இருக்கேன்? செழிப்பா இருக்கேன். என் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிச்சுட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் முதலாவது நகோமியின் கணவரை என்ன செய்தார்? எடுத்தார். அடுத்ததாக 2 பிள்ளைகளையும் எடுத்தார். வாழ்ந்து விடலாம் என்று மோவாப் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளானார். எனக்கு அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வர சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், இதை கூட நம்ம பொறுத்து கொள்ள முடியாம தப்பி செல்ல வேண்டும். சுயமான சில வழிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்னு தப்பி ஓடுவோம் என்றால் சில சகோதரிகள் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த வாழ்வு சுகமானதாகத்தான் தெரியும். ஆனால் அங்க போன பிறகுதான் தெரியும் அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று. எத்தனை சகோதரிகள் பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்துல திருப்தி இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவர், கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வீடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை, கர்த்தர் தான் கொடுத்தார். ஆனாலும் அதுல என்ன இருக்கும்? பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகள் துன்பத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே அங்கே நிலைத்திருக்க வேண்டும். இல்ல நான் என்ன செஞ்சிருவேன், இந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது, அங்கே பசுமையாக இருக்கிறது, நான் தப்பி சென்றால் சுகமாக வாழ்வேன் என்று கர்த்தர் கொடுத்த இடத்தை விட்டு போனால் நகோமியை போன்ற நிலைமை நமக்கும் வரலாம். அநேகருக்கு வந்திருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை, எந்த சபையில பிரச்சனை இல்லாம இருக்குது? கூட பேசுகிற காரியம் துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் மத்தியிலே தப்பி ஓடும்படியாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. இதுக்கு அது பரவாயில்லைங்க. கர்த்தர் நம்மை எந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் மன திருப்தியாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். சின்ன சின்ன சிச்சைகளை கர்த்தர் கொடுப்பார். நம்ம அவருக்கு பிரியமில்லாது செய்யும் போது சோதனைகள் வரலாம். சோதனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஆனா இத நம்ம விட்டு வேறு வழிகளை சொந்தமாக தேடி போவோம் என்றால், நம்முடைய சுய இஷ்டத்தின்படி முடிவெடுத்து சில காரியங்களை செய்வோம் என்றால் பெரிய நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடும். இது கர்த்தர் ஏன் நகோமியுடைய வாழ்க்கையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை சகோதரிகள் பாருங்க, அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது வேணாம் அதை செய்வோம். கர்த்தர் கொடுத்த காரியங்கள் வேண்டாம் என்று நாம் விலகி ஓடுவோம் என்றால் பெரிய தண்டனை என்ன செஞ்சிருக்குது? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையில நினைப்பது, கர்த்தாவே நீர் கொடுத்த இது எனக்கு போதும், இதுக்கு மேல எதிர்பார்த்தோம்னா வேண்டாம். நீ எங்க வைக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுவே எனக்கு போதும். துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை. பிரியமானவர்களை, சிந்தித்து பாருங்கள். நம்ம நினைப்போம், ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நீ இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படி நினைக்கவும் கூடாது. அங்கே இனி வரப்போகிற காரியங்கள் நமக்கு தெரியாது.
ஆனால் நகோமியுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய விளைவுகளை அவள் சந்திக்க வேண்டியிருந்தது பாருங்க. இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுக்கு தெரிந்த அருமையான சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அப்படி போனவங்க நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய பெரிய விளைவுகளை, நம்முடைய சொந்த ஒரு வழியை தெரிந்தெடுத்து ஓடுவோம் என்றால் அந்த வழி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகோமிக்கு அந்த மாதிரி வழிகள் வந்ததா? நம்முடைய இஷ்ட சொந்த வழிகளாக இருக்கும் என்றால் நாமும் சில விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஏன் கர்த்தர் நமக்கு என்ன குறை வைத்திருக்கிறாரு? குறையவே நம்ம ஏன் பார்க்கணும்? எவ்வளவோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவரை துதிக்கிறோம். பாருங்கள், அருமையான பாடல்களை நம்ம கேட்டோம். அதை கேட்கும் போது மனதுக்கு எவ்வளவு ஒரு ரம்மியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் புறஜாதிகளுக்கு இல்லை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம இவ்வளவாய் நேசித்திருக்கிறாரே. கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர், அதுவே எனக்கு போதுமானவர். சில குறைகள் நிறைகள் இருந்தாலும் மற்ற காரியங்களை கேள்விப்படும் போதுதான் நம்முடைய அருமை நமக்கு தெரியும். அதை கூட சகித்துக் கொள்ள முடியாமல் அநேக சகோதரிகள் சொந்த வழிகளிலே ஓடுகிறார்கள். வேணாம் வேணாம், இங்கே என்னால் வாழ முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையும் கூட கசப்பாகக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். ஆனால் கர்த்தர் கொடுத்த இடத்திலே இருப்போம் என்றால், கர்த்தர் கொடுத்த சபையிலே நாம் இருப்போம் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த இடத்திலே நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்யும்? வரும். கொஞ்ச கால பாடுகள். அந்த சில சகோதரிகள் இடத்திலே சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிஸ்டர் இதுக்கு பயந்து நான் அதை செஞ்சேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய இழப்புகளை சந்தித்தேன். நான் பேசாம அதையே சகித்துக் கொண்டு என்ன செய்திருக்கலாம்? இருந்திருக்கலாம். பாருங்கள், இங்கே நகோமி தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து திரும்பி வருகிறார். திரும்பி வருவதென்றால் இது மிகவும் ஒரு கடினமான காரியம் இல்லையா? அவன் சொல்றா பாருங்க, நீங்க நல்லா வாசித்து பாருங்கள். ரூத்து 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார். அங்கே ரூத் கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என்னை கிளேசப்படுத்தினார். நம்ம யாராவது இந்த சாட்சியை சொல்லுவோமா? போனேன், துதிக்கிற தேசமாகிய யூதாவை விட்டு புறப்பட்டு போனேன், கர்த்தருடைய கை எனக்கு. யார் இதை ஒத்துக்கொள்ளுவாங்க? சகோதரிகள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன வியாதி வருது நமக்கு, அல்லது நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணாங்கல்ல, அதே உங்களுக்கு இப்படி வந்துருச்சு, யாராவது என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அநேக சில சகோதரிகளும் சொல்லுவாங்க, எப்பா தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. கேட்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஜெபத்துக்கு கூட சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். பிரியமானவர்களே, ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம பயப்படுறோம். இவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்களா, அதான் இவங்க வாழ்க்கையில் இப்படி வந்துருச்சு, கர்த்தர் இவர்களை சிட்சிக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லி விடுவார்கள் என்று நாம் பயப்படுகிறோம். ஆனால் இங்கே நகோமி வெளிப்படையாக தன்னுடைய ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நகோமி என்றால் இனிமையானவள், இனிப்பு, மதுரமானவள். அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு எதை கட்டளையிட்டார்? கசப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் மேலே உள்ள வெறுப்புனால அவர் சொல்லவில்லை, தன்னைத்தானே உணர்ந்து என்ன செய்கிறார்? சொல்றார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நான் ரொம்ப எந்த ஒரு ஊரை விட்டு நம்ம போனாலும் திரும்பி வரும்போது என்ன நினைப்போம்? இந்த ஊரை விட்டு போயிருக்க வரும்போது நல்லா வரணும். நடந்து போனோம்னா வரும்போது எதுலதான் வரணும்? காலில் வந்து இறங்கணும். அப்போதான் இந்த ஜனங்க வருவது, திரும்பி வருவது என்பது கஷ்டமான காரியம். நம்முடைய காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ளுவது. சர்வ வல்லவர், அவரால் எல்லாமே ஆகும்.
சர்வ வல்லவர் எனக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறார்? கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த கசப்பு? அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நகோமிக்கும் நிலம் வயல் எல்லாமே அந்த ஊர்ல இருக்குது. போகும்போது நல்லா புறப்பட்டு போயிருப்பாங்க. இப்ப எப்படி திரும்பி வர பண்ணிட்டார் ஆண்டவர்? வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். உணர்றா, நான் இப்படியெல்லாம் போனதுனாலதான் நான் செல்வ செழிப்பாய் வாழ்ந்து விடலாம் என்று கர்த்தரை விட்டு போனேன். ஆனா ஆண்டவர் என்னை எப்படி வர வச்சிட்டாரு? வெறுமையாய். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். யாரை கர்த்தர் சிறுமைப்படுத்துவார்? பெருமையுள்ளவர்களை கர்த்தர். நகோமி ஒரு காலத்துல ரொம்ப கெத்தா இருந்திருக்கார். 2 ஆம்பளை பிள்ளை. எலிமெலேக்கு வந்து அந்த பெத்லகேமிலே நல்ல ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மனிதன், ஒளிமுக வாசலை உட்காரக்கூடிய அளவுக்கு நல்ல பேர் பெற்ற ஒரு மனிதன். எனக்கு என்ன குறை? இன்னைக்கு கூட பாருங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எப்பயுமே ஒரு கெத்தாக என்ன செய்யறாங்க இருக்காங்க. எனக்கு என்னப்பா கவலை? நீங்க தான் எல்லாம் பார்க்கணும். பொம்பளை பிள்ளைய பார்த்தவங்க எல்லாமே பார்க்கணும், அடையணும், வைக்கணும். அதுபோல நகோமி ஒரு கெத்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என் மேட்டிமையை தாழ்த்தினார். இப்ப நான் எப்படி வந்திருக்கேன் உங்க மத்தியில? சிறுமைப்பட்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்த படுத்த நம்ம யார்கிட்ட திரும்புவோம்? கர்த்தரிடத்தில் திரும்புவோம். திடீர்னு ஒரு மனிதர்களுக்கு வந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதம் பயன்படுத்த மாட்டார். அவங்க எல்லாம் உடைச்சு நொறுக்கி சிறுமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு